ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரே சட்னி வச்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ இது மாதிரி வேர்க்கடலை தண்ணி சட்னி வைங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இந்த அளவுக்கு 1 கிண்ணம் வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு, உப்பு, ஒரு சின்ன புளி, சின்ன சைஸ் புளி, அப்புறம் ஒரு துண்டு தேங்காய். இவ்வளோ தான் இந்த சட்னிக்கு. நம்ம வேர்க்கடலை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக வத்தலையும் வறுத்துக்கிடணும். வேர்க்கடலை வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ஆனால் வேலை தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கூட வாங்கி இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வேர்க்கடலை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான், சிம்பிளாக தான் இருக்கும். இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.